குட் மார்னிங் கைஸ். இப்போ தான் ஏஞ்சேன். டைம் ஒரு 8:59 இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த 6 மணிக்கு 3 மணிக்கு ஏஞ்சிக்கிற கேரக்டர்லாம் இப்போ கிடையாது. ஒன்ஸ் அப்பான டைம் அப்படி இருந்தேன். காலையில் ஏஞ்சிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 4 மணிக்கு ஏஞ்சி ஜாக்கிங் போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பாக்ஸிங் பண்ணிட்டு அப்புறம் வந்து குளிச்சுட்டு திருப்பி புக்கு படிச்சுட்டு அப்புறம் வந்து கண்டென்ட் எழுதிட்டு அப்புறம் இந்த மாதிரி இப்படி ஷெடியூல்டாக இருக்கும். இப்போ அவ்வளோலாம் கிடையாது. லைக் என்னோட ஒர்க் டெய்லி ஒர்க் இதுதான், அது முடிச்சா அப்படின்ற மாதிரி தான் கேரக்டர் நான் இப்போ. ஸோ அதனால 8:50 சம்டைம்ஸ் 10 கூட ஆகும், சம்டைம்ஸ் சீக்கிரம் 7 கூட ஏஞ்சிப்பேன், 6:30 ஏஞ்சிப்பேன். ஏன்னா நேற்று நைட் நான் தூங்கினது வந்து 3:30 அப்படி ஆயிடுச்சு. தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் வந்து ரியல் வேர்ல்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி போகுது. சி கைஸ், நீங்கள் வந்து இப்போது காலைல தான் ஏஞ்சிக்கணும், அப்போ தான் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானும் கேட்டிருக்கேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. இட்ஸ் நாட் லைக் தட். சில பீப்புள் வந்து நைட்டில் வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, சில பீப்புள் வந்து மார்னிங்கில் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு நாள் செட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் ட்ரை பண்ணணும். நம்ம வந்து கேட்ட உடனே இப்போ நான் வந்து 9 o'clock ஏஞ்சிக்கிறேன்னு சொன்னால் நீங்களும் 9 o'clock ட்ரை பண்ணால் அது செட் ஆகாது. சில பேர் வந்து நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன்னு சொன்னால் உங்களுக்கு செட் ஆகாது. யூ நீட் டு சி வாட் உங்களுக்கு ஒர்க் ஆகுன்றது. நான் வந்து சொல்லணுன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக யாருமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. தூக்கம் வரலன்னா அந்த டைம் வேலை முடிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் காலையில் லேட்டாக எழுந்திக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதே நீங்கள் நைட்டு எனக்கு ஃபோன்லாம் வரும் ப்ரோ, நான் அந்த நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நைட் எனக்கு வந்து சீக்கிரம் தூக்கம் வருது, அதுதான் காலையில் எழுந்துச்சி ஒர்க் பண்ணலாம். உங்கள் ஷெடியூல் நீங்கள் தான் பண்ணணும். இது கோல் நீட் டு பி ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை இருந்து முடிஞ்சிச்சா அவ்வளோதான். அந்த செக்லிஸ்ட்டுன்னு மட்டும் ஒன்று வச்சுக்கோங்க, அது முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் அவ்வளோ ப்ரெஷரெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. ஜஸ்ட் இது முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தால் போதும். இப்போ போயிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 30 minutes வாக்கிங், அதுக்கப்புறம் புக்கு வந்து ஒரு 20 minutes படிப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு சில வேலைலாம் கொடுத்துருக்காங்க வீட்டில், இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி நேற்றே சொன்னாங்க. மேபி அது முடிக்கிறதுக்கு வெளில போயிடுவேன். பில்சி. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சன்லைட் எடுத்துடணும். எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது இதுதான். நான் போய்ட்டு அது கண்ணில் படுற மாதிரி அப்படி எடுப்பேன். நான் எப்பயுமே டிஷர்ட் இல்லாமல் தான் எடுப்பேன். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறத அப்படி டிஷர்ட்டோட பண்ணிட்டேன். சன்லைட் எடுத்தோன்னா அந்த தூக்கம், இந்த சோம்பேறித்தனம்லாம் போயிடுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1 minute 2 minute இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் வாக்கிங் பண்ணும்போது சும்மா வாக்கிங் பண்ணாமல் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு ஸ்க்ரோல் பண்ணுவேன். என்ன ஸ்க்ரோல் பண்ணுவேன், எக்ஸில் வந்து ரீட்வீட் பண்ணுவேன், ஏதாவது தாட்ஸ் வந்துச்சுன்னா அது போடுவேன், ஏதாவது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி தான் ரிப்ளை பண்ணுவேன். எப்பயுமே எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணோன்னா அதில் 2 மேட்ச் ஆகிடணும்னு நினைப்பேன். இருக்கிறதுலே கஷ்டமான வேலையில் இது ஒன்று. ஸோ இது வந்து எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லி மார்னிங்கே முடிச்சிடுவேன். எனக்கு வந்து ஏறாது டக்குன்னு. ஸோ அந்த திருப்பி இன்னொரு டைம் படிப்பேன் ஏற வரைக்கும். ஸோ லேட் ஆகும். ஒரு பேஜ் 2 பேஜுக்கே எனக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகிடும். ஸோ பொறுமையாக படித்து ஏற வச்சுட்டு தான் நான் வேறு பேஜுக்கு போவேன். இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த டேபிளில் உட்காந்து என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்ன ஒர்க்குனா கிளைண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதெல்லாம் நான் வந்து வாக்கிங் போயிட்டேன், புக் படிச்சிட்டேன். இப்போ ஸ்ட்ரைட் வந்து கிளைண்ட் ஒர்க் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கிளைண்ட் பிடிச்சிருக்கேன். இப்போ இதே நான் டே இன் லைஃப் வந்து லாஸ்ட் வீக் பண்ணியிருந்தேன்னா இந்த டைம் வந்து உட்காந்து ஆட்ஸ் எல்லாருக்குமே யாரெல்லாம் மெசேஜ் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். ரிப்ளை பண்ணிட்டு கால் பண்ணி பேசிக்கிட்டு அது ஒரு 20-25 minutes போவேன். ஏன்னா அவ்வளோ வந்திருக்கும் எனக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். பிகாஸ் நான் நிறைய இடத்துல ஆட் போட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா, லைக் அது ஃபுல் ஃபோக்கஸ் வைக்காம இதில் வச்சுட்டு இருக்கிறதால கிளைண்ட்டுக்கு இப்போ வந்து ஒர்க் பண்ணணும். கிளைண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க் முடிஞ்சான்னு பார்ப்பேன். லைக் வீக்லி 2 வீடியோஸ் பண்ணல, அது கண்டென்ட் ரெடியாக இருக்கா, வீடியோ ரெடியாக இருக்கா, அப்படி எடிட் பண்ணிட்டேனா, அப்புறம் இல்லைனா ஷார்ட்ஸ்லாம் ரெடியாக இருக்கா, ரீல்ஸ்லாம் ரெடியாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துருவேன். எஸ் ரெடியாக இருக்குது, இல்லை அப்படின்னா அது ஃபஸ்ட் பண்ணிடுவேன். லைக் இன்னைக்கு இது இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட் பண்ணிடுவேன். லெட்ஸ் சே இப்போ வெனஸ்டே இதுக்கு வீடியோ போடணும், இது நான் பண்ணலைன்னா ஃபஸ்ட் அது ப்ரையாரிட்டிஸாக வச்சு அதை முடிச்சிடுவேன். வீடியோ எடிட்டிங் பண்ணி சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு டக்குன்னு கிளைண்ட் ஒர்க் போயிடுவேன். கிளைண்ட் ஒர்க் வந்து ஒரு 3-4 நாளைக்கு எனக்கு டென்ஷன் இல்லாமல் போகிறதுக்கு எல்லாமே கிளியராக முடிஞ்சா. லைக் போஸ்ட் எடிட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு போது பார்த்தோன்னா இருக்குது அப்படின்ற போது இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளைண்ட் போவேன். இல்லை 2 நாளுக்கு தான் இருக்குன்னா இது ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது போயிட்டு திருப்பி வந்துடுவேன் பேக் டு. ஸோ இந்த மாதிரி மாற்றி அந்த டேக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். நாளைக்கு என்ன பண்ணுன்றது எனக்கு நாளைக்கு இன்றைக்கே தெரியாது. ஏன்னா இன்றைக்கி என்ன முடிக்கிறது பார்த்தா தான் எனக்கு நாளைக்கே வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்து நம்ம தான் ரெடி பண்ணோம். இதெல்லாம் நான் தான் பண்ணேன். ஸோ பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி நிறைய போஸ்ட் ரெடி பண்ணணும். 20-25 போஸ்ட் ரெடி பண்ணணும்னு பிளான் இருந்து நான் சொன்னது 10 to 15 தான். 20-25 பண்ணால் ஸோ நம்ம ஓவராக நிறைய பண்ணி கொடுத்தோம்னா நம்ம மேலே ஒரு நல்ல இது வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளைண்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றால அந்த டூயிங் தட். ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோட மார்னிங் ஷெடியூல். இப்போ நான் உட்காந்துனா ஒரு 11-11:30 வரைக்கும் இந்த வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால்ஸ்லாம் பண்ணணும் அந்த ஆட்ஸ்க்கு. அந்த கால் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வேறு ஏதாவது வேலை இருக்கா, வீட்டில் ஏதாவது வாங்கி சொல்லுவாங்க, கடைக்கு போய்ட்டு அது அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக ஒர்க்கில் போவான். ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 11:30-12 வந்து திருப்பி மீட் பண்ணுவோம். மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி நம்பர் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். வெயிட் பண்ண ரிங் மட்டும் தான் போச்சு, எடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் சரி எடுக்கலையே, திருப்பி இன்னொரு டைம்லாம் கால் பண்ணல. ஜஸ்ட் வென்ட் டு மை ஒர்க் அகேன். பட் அவங்களே வந்து எனக்கு திருப்பி இன்னொரு டைம் கால் பண்ணாங்க. ஆமாம் நம்பரு ஸ்டார்ட் ஆகுது மேம். என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்க நீங்கள்? இது 2 வீடியோ பார்க்கலாம். ஆனால் இது இன்னும் முடியலை. இன்னும் ஒரு மாதம் ஆகும். நீங்கள் பார்க்கணுன்னா இப்போ பார்க்கலாம். ஆமாம் 850 ஸ்கொயர் ஃபீட் வரும். பேசி பண்ணிக்கலாம். இப்போ வரீங்களா இல்லை அப்புறமா வரீங்களா மேம்?
இப்போ முடியாது, இன்னும் கொஞ்சம் சமையல்லாம் பண்ணிட்டு தான் வரணும். சரி, ஒரு சாயந்தரமா 3 மணிக்கு சொல்லுங்க. 3 மணிக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணவா? இந்த நம்பருக்கே பண்ணுங்க. பாய்ஸ் ஸ்கூலாண்ட வந்துடுங்க, நான் காட்டுறேன். சரி, இன்ஷால்லா. ஓகே. அது முடிஞ்சோடனே எங்கள் வீட்டில் போய் மாவு அரைச்சின்னு வந்துட்டாங்க. அதை முடிச்சுட்டு போய் மாவு அரைச்சிட்டு வந்துட்டு அப்படியே வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் லஞ்சுக்கு. அது வந்து வீடியோ எடுக்க முடியாத காரணத்தினால ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். வாயின் வந்து கொடுத்துட்டு வீட்டில் அப்படியே படுத்துட்டு ஏதாவது ஜஸ்ட் ஜென்ரலாக யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்ருப்பேன். இமான் காசி அப்புறம் அலெக்ஸா மூர்த்தி அவங்களுக்கு ஏதாவது நாலேஜுக்காக வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் வீட்டில் சாப்பிட கூடுவாங்க. மேக்ஸிமம் நான் 1:30 1:40 2க்குள்ளே முடிச்சுன்னு நினைப்பேன். பிகாஸ் 3:15 அந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறதால அந்த டைமில் முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து ரியல் வேர்ல்ட் வீடியோஸ் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துருப்பேன். ஒரு 1 hour அப்படியே போகும். 2 to 3:15 அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிடுவேன். ஜிம் பேக்கில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு பேக் பெல்ட் இருக்கும், சப்போஸ் சேஃப்டி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது வந்து எல்லாமே அமேசானில் தான் வாங்கினேன். வேணால் லிங்க்கு போகிறேன்ட்டு கீழே. இதுவும் புதுசு தான், இது யூஸ் பண்ணல, அவ்வளோதான். இது 2 தான் இருக்கும் இந்த சிப்பில். ஸோ இங்கே வந்து ஃபோனு, ஹெட்செட்டு, அப்புறம் சாக்லேட், சம்டைம்ஸ் ஒரு மாதிரி கேரேஜ்லாம் சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஸோ ஷூ சைடில் ஒரு ரேக் இருக்கும், அது ஷூவில் போட்டு எல்லாம் இதில் போட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஜிம்முக்கு கிளம்புற டைம். ஜிம்முக்கு ரீச் ஆகிட்டேன். நான் ஏன் இந்த டைம் வரேன்றது நீங்களே பாருங்கள். கூட்டமே இருக்காது சுத்தமாக. ஸோ ஃப்ரீயாக இருக்கும், பண்ணிட்டு போயிடலாம். ஸோ 3:15 கரெக்டாக ரீச் ஆகிட்டேன். ஏன் இந்த டைம் வரேன்னா, பீப்புள் வில்ஸ் அப்படியே நின்று சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைனா பண்ணுற ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு அவன் பாட்டு டம்பிள் எடுத்துன்னு போயிடுவான், இல்லை ராட் எடுத்துன்னு போயிடுவான், கேட்கவும் மாட்டான். ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அது நம்மளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடும் எனக்கு. அதனால தான் நான் அந்த டைமே போகிறதில்ல. ஒரு மோஸ்ட்லி 5 to 8 போக மாட்டேன். ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கிளம்புற டைம் இது. ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் அப்போ கூட, ஒரு 4 மணிக்கு. அவ்வளோதான், பாருங்கள், காலியாக இருக்கும். ஜஸ்ட் நோ வீட்டுக்கு ரீச் ஆனேன் ஜிம்மில் இருந்து. ஸோ நடுவில் வரும்போது ஃபஸ்ட்டு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு வந்தேன். ஒரு 15 to 20 minutes ஆச்சு. டைம் நோ 4:50 ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்னொரு கிளைண்ட்டை போய் ரீச் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது நடுவில் வந்து 2-3 பேர் ரீச் அவுட் பண்ண அவங்க நோன்னு சொல்லிட்டாங்க. நோன்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு எஸ் மட்டும் தான் தேவை அப்படின்னு சொல்லி ஐம் கோயிங் டு ரீச் அவுட் இன்னொரு கிளைண்ட் நியூவாக. இது வந்து ஃப்ளிப்பிங் கிடையாது, ஐம் டூயிங் சம்திங் எல்ஸ். ஸோ அது நான் என்ன பண்ணேன்றது காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே சொன்னால் அது நல்லா இருக்காது. ஸோ நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தாச்சு. இப்போ போயிட்டு ஒரு ரெடி ஆகிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு எப்படி பேசணும், என்ன பேசலாம், என்ன பேக்கேஜ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஒருத்தர்னா போய் தெரியுமா பேசிடலாம். இது ஒரு 6-7 பேர்கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அது கிளிக் ஆகுதா இல்லையான்றது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். நான் போய் பேசிட்டு ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம். கைஸ் ஜஸ்ட் நோ வீட்டுக்கு ரீச் ஆனேன். ஜஸ்ட் நோ வெளியே இப்போ 7:30 டைம். 7 o'clock வந்துட்டு வீட்டில் கேட்டாங்க என்ன சொன்னாங்க, எப்படி ஆச்சுன்னு சொல்லி. அந்த கிளைண்ட் கிட்ட பேச சொன்னாங்க. அது பேசிட்டு சொன்னேன் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கால் இப்போதான் ரூமுக்கு வந்தேன். சரி வீடியோ எடுத்துட்டு டக்குன்னு வேலைகளை உட்காரலாம். என்ன வேலை சேம் தான். யூடியூப் வீடியோஸ் கண்டென்ட் இருக்கும், இல்லைனா எடிட்டிங் இருக்கும், இல்லை தம்ப்நெயில் இருக்கும், அப்படி இல்லைனா இன்ஸ்டாக்கு ஏதாவது இருக்கும், அப்படி இல்லைனா கிளைண்ட் இருக்குது. இதுதான் இருக்கும். நைட்டில் ஈவினிங் ஃபுல்லாக இதான் பார்ப்பேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் போய் அப்ரோச் பண்ணேன். ஒரு 5:50 அந்த மாதிரி போயிட்டு ஒரு 10 minutes சும்மா தான் இருந்தேன். டீ குடிச்சிட்டு அங்கே சைலண்டாக உட்காந்துருந்தேன். அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து சூப்பராக இருப்பா, நல்லா தான் ஐடியா. அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட இன்னொருத்தர்கிட்டையும். ஸோ அவர் வந்து நல்லா தான் இருக்குது, பண்ணு அப்படின்னாரு. ஸோ நீ எல்லாருக்கிட்டையும் கேளு, எனக்கு ஓகே தான் அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டே எடுத்தோடனே சூப்பராக ஓகேட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இது நம்மளுக்கு நல்லா பேச தெரியுமோ அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் போயிருந்தேன். எதிர்க்க ஒருத்தர்கிட்ட அவர்கிட்ட போய் பேசிட்டே இருக்கும்போது அந்த டைமில் வந்து இவர்கிட்ட சொன்னேன். அவரும் இன்னொருத்தரும் பார்ட்னர் இருக்குல்ல, அவர்கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி சல்மான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இவர் எதிர்கடையில் போய் பேசிகிட்டு இருக்கேன். அவர் வந்து முந்தி லட்சம் மாதிரி எல்லாம் அவ்வளோ தர முடியாது, அது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு நினைக்கிறேன், அது வேறு யாராவது வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இவரு உடனே பட்டுன்னு அப்படியே இல்லைப்பா செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், இது வேஸ்ட் இது அப்படின்ட்டாரு. ஐயோ என்னடா இவரு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்படின்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எதிர்கடையில் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை நான் வேணாம், அவர் வேணான்ட்டார், இது அப்புறம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு. அவன் வேணான்னு சொன்னானப்பா, நீ வேறு கடைலாம் போய் கேள்ப்பா, எல்லாரையும் கேள்ப்பா, நீ 7 members 8 members இருந்தாங்க, எல்லாரையும் கேளு. 6 பேர் ஓகேன்னு சொன்னால் 7வது பேர் அவங்க ஓகே சொல்லி தான் ஆகணும். இல்லை நான் இது எல்லாருமே ஓகே சொன்னால் நல்லாயிருக்கும், ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லனா அது நல்லா இருக்காது அப்படின்னு. நீ ஃபஸ்ட்டு போய் எல்லார்ட்டையும் பேசு. அந்த இன்னொரு அவர் இருந்தாலும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் போல. அவர் இல்லை பண்ணு, நீ சல்மான் தெரிஞ்ச பையன், நல்லா பையன், பண்ணுப்பா, அது என்னப்பா இருக்குது, அவன் சொல்லலாம்ப்பா, நீ போய் கேளுப்பா ஃபஸ்ட்டு அப்படின்னு அவங்க என்ன பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் லோ ஆகிட்டேன், வேணாம் நான் வேறு ஆள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவர் பூ சூப்பர் புஷனை. சரி ஓகே சரின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் கேட்டேன். அவங்க வந்து அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா தான் இருக்குது, ஒரு 1 month ட்ரை நானே சொன்னேன் 1 month ட்ரை பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரோட டிஸ்கஷன் பண்ணலாம், வேணாம் ஓகேண்ணா ஓகே அப்படின்னு சொன்னேன்.
சரி ஓகே நல்லா தான் இருக்குப்பா எல்லாருக்கும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. எனக்கும் ஓகே தான் அப்படின்னு. அந்த 3ஆவது கடை ஓகே ஆயிடுச்சு. ஸோ 4th ஒன்று போனேன். அவர் என்னன்னாரு, இந்த மாதிரி அவர் அண்ணாவும் இருந்தார், தம்பி இருந்தார். அந்த தம்பிக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லி அவர் வாப்பா சொல்லுமா நாங்கள் சுற்றி வந்துட்டு அப்படின்னு கேட்டேன். இல்லை நான் எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் தான், எனக்கும் யூஸ் ஆகும் உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். அவர் அண்ணா கிட்டையும் அவர்கிட்ட சொல்லி கேட்கும்போது சூப்பராக இருக்கு, ஐடியா நல்லா இருக்கு, எல்லாருக்கும் ஓகே தான், எனக்கும் ஓகே தான், எல்லாரும் 3 பேர் ஓகே சொல்லியிருக்காங்க. ஐ மீன் அந்த கடை 2 பேர் இவர் ஒருத்தர் அவர் மட்டும் தான் இல்லைன்னு சொல்லி அவன் எப்பயுமே அப்படி தான் சொல்லுவாங்க, வேணாம் விட்டுருப்பா அவருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ எனக்கு அங்கே வந்து ஒரு பக்கம் ஓகே இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் ஓகே சரி நான் பண்ணலாம் ஓகேவா அவங்களுக்கு எனக்கு ஓகேப்பா அப்படின்னு அப்படியே பக்கத்து கடையில் போய் கேட்டேன். அவங்க வந்து நல்லா இருக்கு ஐடியா, நான் வந்து டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன், எனக்கு ஒரு 1 or 2 days டைம் கொடுங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படியே இன்னொருத்தர் இருந்தால் அப்படியே அங்கே போனேன். அவங்க போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி பண்ண போகிறேன் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது ஓகே சரிப்பா நீங்கள் வந்து நான் என் தம்பி அப்புறம் என் பையன்கிட்டலாம் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்லிடுறேன், இன்றைக்கே சொல்ல மாட்டேட்டாங்க, அர்ஜென்ட்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், ஒரு 4 பேர் ஓகே சொல்லியிருக்காங்க, 2-3 பேர் வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோதான். அதுவே ஒரு 1 hour போச்சு. நான் அங்கங்கே ஒரு 5 நிமிஷம், ஏன்னா அந்த பீக் டைமில் போய் நம்ம பேசுறது அவங்க கஸ்டமரும் பார்க்கணும் என்னையும் பார்க்கணும். ஸோ பேசிட்டு அப்படியே வெளில வரும்போது ஐ ஜஸ்ட் தாட் லைக் இது ஓகேவா இருக்குமா வேணாமான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு எனக்கு தெரிஞ்சு 75-80% தான் ஓகே, பட் 20% இல்லாமல் தான் போகும். ஏன்னா ஒருத்தர் வேணாம்னா அது அப்படியே அவரும் வேணாம் எதுக்கு வேணாம்னு சொல்கிறான்னு சொல்லி அங்கே ஒரு ரீசன் கேட்டு அவரும் வேணாம்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி போகும். ஸோ அவ்வளோதான் முடிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு நம்மகிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி ஆச்சு. காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இப்போ வந்து அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டேன். இவ்வளோதான். இது உட்காந்தது ஒரு 7:30 உட்காந்துன்னா 9:30-10 வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஒர்க்கில் தான் இருப்பேன். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும், நைட்டு ஃபுல்லாக நான் தூங்க மாட்டேன். சரியாக இப்போ ஒர்க் முடிக்கலன்னா எனக்கு வந்து ஐயோ முடிக்கலையே. இப்போ நாளைக்கு சாட்டர்டேன்னு வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு வீடியோ போடணும்னா இதே பண்ணல எதுவுமே பண்ணலன்னா எனக்கு மைண்ட் ஃபுல்லாக எப்படி வேணா நாளைக்கு என்ன பண்ணுவேன், எப்படி போடுவேன், எதுவும் எனக்கு தான் எடிட் பண்ணி போட்டால் வேஸ்ட்டாக போயிடும், அது பண்ணதே இப்போ வேஸ்ட் அப்படி இப்படி தோணும்போது நைட்டு தூங்காமல் அதை உட்காந்து எடிட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஒரு ரீசனாக நைட்டு நான் தூங்கணும் ஜிம் போகிறேன் அப்படின்ற ரீசனால தான் நான் உட்காந்து இது பண்ணிடுவேன். ஸோ மோஸ்ட்டாக நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன், நைட்டில் தான் ஏன் வேலை பார்ப்பேன். ஏன்னா நம்ம வந்து நைட்டு தூங்கும். இப்போ கிளைண்ட்னா அவங்கள்ட்ட ஏதாவது ரீசன் சொல்லி நான் உடம்பு சரியில்லை அப்படின்னா கிளைண்ட் வச்சுருவாங்க. இது நம்மளே ஹார்ட் டச் பண்ணி சொன்ன எப்படி இருக்கும், போய் சொல்ல நீ போய் சொல்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனால ஐ ஜஸ்ட் டூ மை ஒர்க் ஈவினிங், கிளைண்ட் ஒர்க் மார்னிங். ஏன்னா ஈவினிங் டைமில் நம்ம கிளைண்ட் வேலைலாம் முடிச்சிடலாம், டவுட்ஸ் இருந்தால் பேசி அதெல்லாம் வந்து ஈவினிங்கில் ஒரு 3 to 4 அந்த மாதிரி டைமில் முடிச்சுட்டு எந்த நைட் உட்காந்துருது. இந்த டைமில் எனக்கு தெரிஞ்சு லாங் ஃபார்மேட் தான் மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து இதுன்னு பண்ண மாட்டேன். ஏதாவது லாங் ஃபார்மேட் வீடியோ கண்டென்ட் எதுவும் எடிட் பண்ணுவேன். மார்னிங்கில் தான் மொத்தமாக அப்படியே மேட்ச் ஆகும். எப்படியோ ஒன்று இப்போ நான் இன்னைக்கு இந்த என்ன ஒர்க் முடிஞ்சிருக்கு, கிளைண்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு, இப்போ லாங் ஃபார்மேட் வீடியோ முடிஞ்சிச்சுன்னா 4 ஷார்ட்ஸ் நிற்கும். ஸோ காலைல 4 ஷார்ட்ஸ் முடிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணி என் ஒர்க் இப்படி தான் போகும். ஸோ அவ்வளோதான் என்னோட டே இன் லைஃப் இப்படி தான் சிம்பிளாக போகுது. ஒரு நாள் சேஞ்ச் ஆகும், ஒரு நாள் அப்படியே இதே தான் இருக்கும். மோஸ்ட்லி மாறும். ஸோ சம்டைம்ஸ் நான் நைட்டில் ஜிம் போவேன், ஆஃப்டர்நூன் வேலை இருந்துச்சுன்னா. இன்னைக்கு கிளைண்ட் வரேன்னு சொன்னாங்களா 3 மணிக்கு, வரவே இல்லை. ஃபோன் பண்ணேன் 2:40 ஃபோன் பண்ணேன், எடுக்காமல் விட்டாங்க. ஸோ திருப்பி 2:50 ஃபோன் பண்ணேன். அப்போ நான் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன் ஜிம்முக்குலாம். ஃபோன் பண்ணுவோம் வரப்பா ஒரு 3 o'clock ஷார்ட் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. 3:05 வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், கால் பண்ணல. எனக்கு தெரிஞ்சிச்சு வரமாட்டேன்னு சொல்லி நான் ஒருத்தர் வந்து 3-4 டைம் கால் பண்ணி இது பண்ண மாட்டேன், வேணாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே ஜிம்முக்கு கிளம்பி முடிச்சுட்டு இப்போ அவ்வளோதான் அப்படியே வந்துட்டேன். நான் வந்து இவன் இல்லைனா வேறு அப்படின்ற மாதிரி நினச்சிப்பேன். ஒரே ஆளை போய்ட்டு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான், திஸ் இஸ் மை டே இன் மை லைஃப். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண. நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் தான் கிடையாது, இப்படி தான் பண்ணுவேன். எனக்கு பேசுறது பிடிக்கும், அதனால நான் ஜஸ்ட் ரேண்டமாக பேசி போகிறேன், சம் விஷுவல்ஸ் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க ப்ரோ, டே இன் லைஃப் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அது எல்லாமே ட்ரை பண்ணுறேன். வந்து எவனாவது வச்சு எடுங்க அப்படின்னா சொன்னீங்கன்னா என்ன எடுக்க எவன் வரமாட்டான், அண்ட் யாருக்கும் தெரியாது நான் பண்ணுறேன். ஸோ நானே இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் ஓகேவா, இல்லை வெறும் விஷுவல்ஸாக காட்டி கீழே பேக்ரவுண்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கிவ் அ சஜஷன் டு மீ. ஸோ லெட்ஸ் see that's it. ஸோ அவ்வளோதான். வீடியோ ஒரு தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா எங்கள் லைஃப் ஸ்டோரி எப்படியே பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ until then bye, cheers.